இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த கிளிப்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத, எந்த கடைக்கு வந்திருக்கோன்றத. ஒன்றும் இல்லைங்க, என் வாண்டுக்கு, அதாவது என்னோடய பையனுக்கு கொஞ்சம் சென்ட்டு அந்த ஸ்மெல்லு, அந்த பர்ஃப்யூம்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்போயுமே அந்த நார்மல் ஜவ்வாது அத்தர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா, எனக்கு வேறு வித்தியாசமாக எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதனால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாதனால என்னோடய தம்பிக்கிட்ட கேட்டேன், எங்கம்மா இந்த மாதிரி சென்டெல்லாம் நல்லா ரேட்டு கம்மியாகவும் பெஸ்ட்டு குவாலிட்டிலையும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்னோடய தம்பி ரெஃபர் பண்ண கடை தான் குரானியா ஃப்ராக்ரன்ஸ் ஷாப். ஆக்சுவலாக அவங்க குரானியா புக் டிப்போ வச்சுருக்காங்க. அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ராக்ரன்ஸ் ஷாப் வச்சுருக்காங்க. வீடியோ பாருங்கள், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா ஸ்டார்டிங். 80 ரூபா அந்த ஐட்டம் இந்த எமிரேட்ஸ் இருந்து ஒரு 60 ஐட்டம் 65 ஐட்டம் இருக்குது. அது பிராண்டட் எமிரேட்ஸ்ன்ற கம்பெனி பிராண்டட் ஐட்டம். இது வந்து அல்லைங்க, உங்களுக்கு வந்து 60ல் இருக்குது, 80ல் இருக்குது, 120 அந்த மாதிரி ஒவ்வொரு இது. இன்னும் RML தான். இதில் ஹையாக வேணும்னா இங்கிட்டு இருக்குது 9.9 ml. இந்த ஐட்டம் வந்து 9.9 ml வரும். இந்த ஐட்டம் ஃபுல்லாமே அமிரல் வந்து இதில் ரன்னிங் அதிகமாக இருக்கும். ஆமாம், 9.9 ml. இதுக்கு இருக்கிற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அத்தர் கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் நல்லா. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 7 hours நிற்கும் கண்டிப்பாக. 7 hours to 8 hours கண்டிப்பாக நிற்கும். அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். 9.9 ml. இது வந்து 200. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு அது நல்லா இருக்கும், நிற்கும் ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு. இது மாதிரி வேறு சொல்லுங்கன்னா இன்விக்டஸ் பார்க்கலாம். இந்தியன்ஸில் இன்விக்டஸ் ஒரு கம்பெனி ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டமும் நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு பர்ஃப்யூம் மெத்தட். இது வாங்கலை. இந்த 9 PM ஒரிஜினல் இருக்குது. எதுனா வந்து 2400. எது அஃப்னான்ற கம்பெனியில் 100 ml 9 PM 2400 ரூபா வரும். அதோட எக்ஸாக்ட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு 9 PM அந்த ஸ்மெல். இது அதே மாதிரி இன்விக்டஸ்னு ஒரு ஸ்மெல் ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரேயோட ஸ்மெல் தான் அது நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டையுமே. 6 மணி நேரம் நிற்குமா? 6 மணி 7 மணி நேரம் இருக்கும். ஒரிஜினல் ஐட்டம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் நல்லா இருக்கும். இது ஒரு 6 to 7 6 hours இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30 இந்த ஐட்டம் அது நம்ம சொல்லி 3 ml இருக்குது. இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா? 40 ஐட்டம் இருக்குது. இதுலேயுமே 40 வெரைட்டி வேறு ஃப்ளேவரில் இருக்குது. ஜாஸ்மின், ஜன்னத்தல் ஃப்ளேவர்ஸு, சுஃபியான்னு சொல்லி ஒரு இதில் ரன்னிங் ஐட்டம் நிறையா இருக்குது. ஒயிட் டூது நீங்கள் பெரிய ஐட்டத்தில் பார்க்குற எல்லா அத்தருமே உங்களுக்கு சின்னதுலேயுமே இருக்குது. இது என்ன ரேட் ஆகுது? இது 80 ரூபா. எமிரேட்ஸில் நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்தாலுமே உங்களுக்கு 80 ரூபா ஸ்டார்ட் ஆகும். 30 ரூபான்றது இது ஸ்டார்டிங். நார்மலாக எல்லா பேரும் வாங்குறது. இது பாக்ஸாகவும் நாங்கள் இதே நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம். நீங்கள் எங்கேயா வெளியிருந்து இருக்கணும்னா இது 3 ml. ஒரு பாக்ஸுக்கு 6 பீஸ் வரும். மொத்தமாக 6 பீஸ் வரும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், நிற்கும். இது வந்து ஒரு 2 to 3 hours. 3 hours கண்டிப்பாக நிற்கும். அது நல்லாயிருக்கும். ஸ்மெல்லு நீங்கள் இந்த இது எப்படின்னா அடிக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸ்மெல்லு இதாக இருக்கும். இது மேலே இருக்கிறதுலாண்ணா? மேலே இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு இது வந்து ஆரோச்சம்ன்ற ஒரு கம்பெனி. 9.9 ml 9.9 ml இருக்குது. இதில் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 130 ரூபா வரும். 130. ஓகேண்ணா. அதே மாதிரி அன்லைனில் உங்களுக்கு இது பாடி ஸ்ப்ரே. இது 150 வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து. இந்த எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக 150 வரும். ஓகேண்ணா. அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிராண்டடாக வேணும்னா இந்த மாதிரி பெல்லா விட்டா பர்ஃப்யூம் நம்மகிட்ட. என்னன்னா? பெல்லா விட்டா. அந்த இதுலேயே ஒரிஜினல் ஐட்டம்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஓகேண்ணா. என்ன ரேட் ஆகும்? அதெல்லாம் உங்களுக்கு பெல்லா விட்டா வந்து ஸ்டார்டிங் வந்து 900 இருக்குது. 26 ஐட்டம் 3 இதில் இருக்குது. 26 நம்மகிட்ட தனியாக இருக்குது. மென்னுக்கு மட்டும் தேவையான இருக்குது, உமனுக்கு மட்டும் தனியாக இருக்குது. 450 ஸ்டார்ட் ஆகுது பெல்லா விட்டா. அதுவே பெல்லா விட்டால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஒரு 750 800 அந்த மாதிரி இருக்கும். ஊது அதுலேயே கொஞ்சம் பிராண்டடாக ஐட்டம். ஊதுன்றது வந்து மரத்தோட இது. அது உட் ரிலேட்டடாக இருக்கும் அந்த இது. அது தவிர்த்து உங்களுக்கு நார்மலாக வேணும்னா கொஞ்சம் மைல்டான ஃப்ளேவர். அப்படின்னா மைல்டான ஃப்ளேவர்னா உங்களுக்கு அதுலேயும் நிறைய அத்தர் இருக்குது. 6 ml உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது. மைல்டாகவும் இருக்கும். ரொமான்ஸ் இருக்குது, ராயல் ப்ராபஸி இருக்குது, ப்ளூ லேடி இருக்குது. பெஸ்ட்டு வந்து பழ ஸ்மெல் வேணால் பழ ஸ்மெல். என்ன ஸ்மெல்? பழம் ஃப்ரூட் ஸ்மெல். ஓகே. அது தவிர்த்து ஒரிஜினல் ஐட்டம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. எதுனா? ரசாசி இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரேலேயே நம்மகிட்ட ஒரிஜினல் இருக்குது. இது ராயல் ரைஸ் ஒரிஜினல். அது ஒன் ஷோ ஒரிஜினல். இது ஆமாம். இது வந்து ரொமான்ஸ் மென்னுக்கு. ஓகே. இது இன்டிமேட்ன்ற ஸ்ப்ரே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு இருக்குது. யார்ட்லியில் அந்த லாஸ்ட் ஜென்டில்மேன் கிளாசிக்
இது அது ஆ, ஜென்டில்மேன் okay, கிளாசிக்ன்ற ஸ்ப்ரே ஒரிஜினல் இருக்குது. ம் அது தவிர்த்து நம்மளுக்கு நார்மலாக ஒரு 250 பாம்பே ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் நம்மள்ட்ட இருக்குது ஸ்ப்ரே. ஓகேண்ணா ஓகேண்ணா. அது தவிர்த்து உங்களுக்கு இம்போர்ட் எடுத்தால் நிறையா இருக்குது. ஒரிஜினல் ஐட்டம் இங்கிட்ட இருக்க இந்த பக்கெட் பார்க்குறீங்க, அது ஃபுல்லாமே எல்லாமே இந்த இது ஃபுல்லாமே ஒரிஜினல் ஐட்டம். சென்ட்டை தவிர்த்து. அது டைம் பண்ணி பாக்ஸ் ஆ ஃப்ரேம் இருக்குது, கிஃப்ட் பேக்கிங் அந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ம் இது மாதிரி அது தவிர்த்து குரான் இருக்குது ம் நம்மள்ட்ட, குரான் தொப்பி அந்த மாதிரி. ம் இது தவிர்த்து நம்ம இஸ்லாமிக் ரிலேட்டடாக புக்ஸு அந்த மாதிரி இது நம்ம பண்ணுறது. ஓகேண்ணா. ஃப்ரேம் எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே மேல 7,000 வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி ஏற்ற மாதிரி. ஓகே. இது என்னண்ணா இது இங்கே ஒன்று வச்சுருக்கோம்ல அது லேம்ப் வந்து அது? பக்கூர் லேம்ப்னு சொல்லுவாங்க. ஆ. இந்த சாம்பிராணி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆ ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு எலக்ட்ரிக் இல்லாமல் நார்மலாக ஓ கீழே கங்கு இது ஃபஸ்ட்டு மேலே அந்த அதுக்குன்னு தனியாக பவுடர் இருக்குது. ஆ அந்த பவுடர் நம்ம போடுறப்போ வந்து அதில் அந்த ஸ்மெல் இருந்து கொடுக்கும் சாம்பிராணி. ஓ அதான் அந்த பவுடர் அந்த சொன்னீங்க பவுடர் தான். ஃப்ரெண்ட்ல. ஓகே ஓகே ஓகே. ஏற்றி 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 இது என்ன அண்ணா இது எதுக்காக யூஸ் பண்ணுறது? அதுக்கு யூஸ் பண்ணலாம், சாப்பாடு யூஸ் பண்ணலாம். சாப்பாடுக்கா? சாப்பாடு யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் உள்ள பண்ணலாம். கட்டிக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டில் பொட்டாத்தா முடிச்சு இதில் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இதில் அச்சர் வேணும். நல்லா இருக்கு. லைட் அடிங்க. பிரியா இது பாரு. பிரியா எது? நல்லா இருக்கு. இது பாருங்க, இதில் அச்சர் வேணும், அச்சர் வேணும். சேம் அதே கம்பெனி. ஃபோன் எங்கே இருக்கு? என் ஃபோனு இதெல்லாம் என்ன ப்ரைஸ்ண்ணா இந்த ஹேங்கிங்லாம்? 80 வரும். 80யா? அண்ணா இது என்ன ரேட் சொன்னீங்க? இது 80 அண்ணா இது என்ன ரேட்டு? 80. ஆமாம். இது என்னது? ஊற்றி வச்சுக்கிற மாதிரி. நான் பேர் நிறையா இருக்கு. நல்லா இருக்கு. இது புரியுதா? ஏய் அந்த அண்ணாவை கூப்பிட்றேன். அண்ணா இது என்னது? இதெல்லாம் நான் ஆல்கஹாலிக்கா? ஆல்கஹால் இல்லாமல் நான் ஆல்கஹால் டிஸ்பிளே. ஓ அது இதெல்லாம் என்ன ப்ரைஸு? அது வந்து 300 வரும் ஸ்ப்ரே வந்து. இது மேலே இருக்க 300ஆ? ஆமாம் 300 வரும். இது கீழே இருக்கிறது வந்து அந்த 200 வரும். அத்தர் எல்லாமே கொஞ்சம் இந்த நார்மல் அத்தரை விட கொஞ்சம் யூனிக்னஸ் ஆகும். இது ஸ்மெல்லாக இருக்கும். ஓ இது ஃபுல்லாக நார்மல். அது பெல்லா விட்டால கொஞ்சம் லக்ஸரி ஆகிடும். ம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க. நிஜமாகவே நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம், எதை எடுக்கிறதுனே தெரியல. இதில் எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் பிடிச்சது என்னென்னா, ஒரு டிப் மாதிரி வச்சு டிப்ஸ் சொன்னாங்க. என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் காஃபி பீன் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டப்போ ஒரு 4-5 சென்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், நமக்கு ஸ்மெல் வந்து நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ அப்போ இந்த காஃபி பீனை நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் மூஞ்சி சலிக்காமல் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து ட்ரையல் பார்க்க கொடுக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க இந்த ஷாப்பில். ஏன்னா நிறைய ஷாப்பில் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 இது நம்ம பார்த்தோம்னா அடுத்து என்ன நீங்கள் நிறைய எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தரோன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஷாப்பில் அந்த ஒரு இஷ்யூவே இல்லை. உண்மையிலே நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், எதுக்குமே அவங்க மூஞ்சி சொல்லிக்காமல் ஒவ்வொரு இதுக்கும் மைல்டு ஸ்ட்ராங்கு இதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரையல் பார்க்கவும் கொடுத்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அட் லாஸ்ட் நாங்கள் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 இது எடுத்தோம். அதாவது அந்த எமிரேட்ஸ் அந்த இதுலேருந்து ஒன்றும், ஒயிட் லண்டன்லேருந்து ஒன்றும்,
சுர்மா எனக்காக ஒன்று எடுத்திருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறதுனால நான் சிறுசு தான் எனக்காக வாங்கியிருந்தேன். உண்மையிலே சென்ட்டு பிடிக்குன்றவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். சென்ட்டு மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக தலையில் போடுவாங்க இல்லையா அந்த தொப்பி, அப்புறம் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. காரில் மாட்டுறதுக்குரிய ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீட்டில் மாட்டுறது ஃப்ரேம்ஸு, வால் கிளாக்கு, குரான் புக்ஸு, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. மஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு பிடிக்கும். ஏன்னா எனக்கு இதை பற்றின எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. எனக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த சென்ட் பிரியர்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஷாப் உங்களுக்கு பிடிக்கும். மஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காஃபி பீன் நான் சொன்னேன்ல அதை காமிக்கிறாங்களே அந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காஃபியோட அந்த ஆர்ட்னஸ் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஷாப்பு, நிஜமாகவே சொல்கிறேன். நாங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. என் பையனுக்காக தான் நான் முக்கியமாக போனேன். என் பையன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வாங்கினோம். எங்களுக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது எமிரேட்ஸில் 9 PM சொல்லிட்டு ஒரு இது வாங்கியிருந்தோம். அவங்க சொன்னாங்க 6 hours நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃப்ராங்காக சொல்லணுன்னா என் பையன் காலையில் 7:45க்கு ஸ்கூல் கிளம்புவான். அப்போ அப்ளை பண்ணிட்டு போனான்னா ஈவினிங் 6 o'clock வருவான். அப்போ வரைக்கும் அவன் கையில் வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல் வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. வண்டியில் வரப்போ காமிப்பாம்மா ஸ்மெல் இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி காமிச்சு அவன் சந்தோஷப்படுவான். அவ்வளோ நேரம் அந்த ஸ்மெல் இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எனக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை அந்த கடையை, உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.